ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெபிள் ஸ்டார் பிரபாஸோட நடிப்பில் வெளியான டார்லிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரபாஸோட அப்பா ஒரு ரீயூனியன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட்டும் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு ஆள் தான் காஜல் அகர்வால். அவங்களையும் நம்ம பிரபாஸையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரபாஸும் எப்படியாவது இந்த பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து லவ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் பிரபு என்ன பண்ணாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கருணாகரன் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு காமெடி ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக இந்த படம் 2010 வந்த படம். இந்த 2010லேயே அந்த ரொமான்ஸ் காட்சியை காமிச்சது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் ஃபாரின் நடக்கிற அந்த லவ் காட்சி எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அது போக ஃபைட் காட்சி எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக காமிச்சிருக்காரு. அந்த லவ் போர்ஷனையும் அந்த வீட்டுக்குள்ளே நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு லவ் ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பாட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் கருணாகரன் இந்த படத்தில் லவ்வாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் சொல்லியிருக்காரு, லவ்வை பற்றியும் சொல்லியிருக்காரு, ஃபேமிலியை பற்றியும் சூப்பராக நம்ம டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கும்போது என்னடா இந்த படம் லவ்வாக போயிட்டுருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் டக்குன்னு ஃபேமிலியை பற்றி சொல்லுவாங்க, அடுத்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க, அடுத்து லாங் டிஸ்டன்ஸ் லவ்வு, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் பற்றி டைரக்டர் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது போக படத்தில் பிரபாஸாக இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பண்ணுற அந்த காமெடி காட்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது போக பிரபாஸ்க்கும் காஜல் அகர்வாலுக்கும் நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டையை காமிச்சது, சின்ன வயசில் அவங்க 2 பேரும் பேசின அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சது, அது எல்லாமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா காமிச்சிருக்காரு. அது போக பிரபாஸோட கெரியரில் இது ஒரு முக்கியமான படம். எதுக்குன்னா, இவரோட கெரியரில் என்னடா இந்த மனுஷன் இவர் ஆக்ஷனாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது, திடீர்னு இந்த படத்தை 2010 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 மிர்ச்சியை கொண்டு வந்தாங்க. வரிசையாக பிரபாஸோட கெரியரில் இந்த லவ்வு, ஆக்ஷன் அப்படின்னு போய்க்கிட்டே இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரபாஸ் முடிவு பண்ணால டார்லிங்னு இந்த ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு. அவர் நினச்சதை மீறியே இந்த படம் ஒரு நல்ல வசூலை கொடுத்தது. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கதையை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வில்லன்ட்ட நான் ஒரு பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு கதை சொல்லுவார். அது நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் டக்குன்னு அதை முடிக்கும்போது என்னடா அந்த மனுஷன் பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு இருக்கும். அதை நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த படம் 2010 வந்த படம் தான். இந்த படத்தை இப்போ பார்க்கும்போது நம்ம சில குறையெல்லாம் கண்டுபிடிப்போம். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.1 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷனில் இந்த படத்துக்கு பிரபாஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.